எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். உங்களுக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். இன்னைக்கு நியூ இயர் எழுதுனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளே ஒரு ரங்கோலி போடுவோம். இன்னைக்கு தமிழ் நியூ இயர் இல்லையா, அதனால நானும் எங்க வீட்டுக்கு முன்னாடி ரங்கோலி போடலான்ட்டு இருக்கிறேன். வேணாங்கக்கா, உங்களுக்கு தான் கோலம் போடவே வராதே, கோலமாவெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கக்கா. மம்மி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே நான் ரங்கோலி போட போறேன் மம்மி. ஓகே டோரா, பாருங்க எங்க மம்மி எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அம்மா ஒரு நாள் கோலம் போட்டு சொல்லி தந்தாங்களே, அந்த கோலம் போட வேண்டியதான். அது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் நல்லா வரும் அந்த கோலம். ஓகே, கலர் கலரா கோலமா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டதாலே போதும். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்க்கு அழகா வந்துடும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டு இருக்கிறேன், நல்லாதான் இருக்குது. கீர்த்தி, நம்ம எப்பவும் போடுவோமே அதே கோலம் போட வேண்டியதுதான் இன்னைக்கு. பிங்க், பர்பிள், அப்புறம் அந்த பர்பிள் நடுவில் அப்படியே லைட் ப்ளூ கலர் டாட்ஸ். ஓகே, இதுவே அழகா இருக்குதுல்ல. நம்ம அந்த ஊர்ல இருக்கும்போது பாட்டி நம்மளுக்கு நிறைய கோலம் சொல்லி கொடுத்தாங்களே, நம்ம தான் எப்படி இருந்தாலும் அழகா போட போறோம் கோலம். ஓகே, அழகா இருக்குதுல்ல, எல்லாரும் விட என் கோலம் தான் பார்க்க அழகா இருக்குது. பரவாயில்லையே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததை விட இப்போ நான் போட்டிருக்கிறது ரொம்பவே அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யார் இந்த கோலத்தை பார்த்தாலும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா சொல்றேன், இந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்களா? ஆமா ஆமா, இப்படி கண்ணா முன்னான்னு போட்டிருக்கியே, இதை பார்த்தா எல்லாரும் ஷாக் தான் ஆவாங்க. உங்களுக்கெல்லாம் போறாமா என் கோலத்தை பார்த்து, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. டோரா, நீ போட்டிருக்க கோலத்துக்கு நாங்க வேற போறாமா பண்ணணுமா? உன்னை விட தியாவே ரொம்ப சூப்பரா போட்டிருக்கா. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட நல்ல ரசனையே கிடையாது, அதனால தான் என்னுடைய இவ்வளவு சூப்பரான ரங்கோலி பார்த்து பேசிக்கிட்டு. இங்க பாருங்க, ராஜு வந்துட்டான். ராஜு வாடா, எங்க போயிட்டு வர? இவ்வளவு நேரம் ஆளே காணோம். கண்மணி, அது எதுவும் இல்லை, பூஜாக்கா மாயலை எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, இப்பதான் வந்துட்டல்ல, நாங்களாம் கோல போட்டி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம்டா. வந்துட்டு நாங்க போட்டிருக்க கோலத்துல எது அழகா இருக்குன்னு வந்து சொல்லு. சரி சரி, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பூஜாக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் அந்த அக்கா திட்டுவாங்க. என்ன இன்று தமிழ் புத்தாண்டு முதல் கன்னி ராசி அவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். வருஷம் வருஷம் இப்படிதான் சொல்றாங்க, இந்த வருஷம்னாவது நல்லதான் நடக்குதான்னு பாப்போம். பூஜாக்கா இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி மாயலை எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேடா, தேங்க்ஸ்டா ராஜு. இவ்வளோ இலையே போதும், இதை வச்சு அழகா தோரணம் கட்டிடலாம். சரி, நீ போய் விளையாடு. சரி, இந்த பூவையும் இலையும் ஊசி நூல் வச்சு அழகா கோத்துட்டு ஒரு தோரணத்தை ரெடி பண்ண வேண்டியதுதான். டோரா இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு பார்த்தா இது டோரா போட்ட கோலமா இருக்கும். பரவாயில்லையே, நல்லா தான் போட்டிருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்கே. இது யார் போட்டது? தியாவா? பரவாயில்ல, அவளுக்கு வந்தது போட்டிருக்கா ஏதோ. இந்த கோலத்தில் கலர்லாம் கரெக்டாக இருக்குது. இது யாருது? போட்ட டிசைன்லாம் நல்லா இருக்கு, கலர் கொஞ்சம் நல்லா கொடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்குது. இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பசங்களா, எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? பரவாயில்லையே, ரங்கோலிலாம் அழகாக போட்டிருக்கீங்க. சரி சரி, இதை எடுத்துகிட்டு போய் வாசலில் கட்டி விடுங்க, அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக. பார்த்து கட்டுங்க, கட்டுறன்ற பேரில் விழுந்துட போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வாசலில் கட்டுறதை விட நம்ம வீட்டுக்கு மேலே கட்டலாமே, அழகாக இருக்கும்ல. ஓகே ஓகே, நல்லதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப பெருசு இல்லையா, லாஸ்ட்டு கொஞ்சம் பத்தாமல் போயிட போகுது, அதனால் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு இப்போவே நல்லா பிடிச்சி இழுத்து கட்டிடணும். இன்னும் கொஞ்சம் விடுங்க பார்க்கலாம். இன்னும் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் விடுங்க, எங்களுக்கு பத்தலை. பரவாயில்ல விடு, அதான் இவ்வளவு தூரம் இருக்குல்ல. அதான் அவ்வளவு இருக்குல்ல, கொஞ்சம் விடுங்க. அப்படிதான். ஓ மை காட், அச்சச்சோ டோரா, உனக்கு எதுவும் ஆகலையே? சாரி டோரா, நீ விடுன்னு சொல்லிட்டே இருந்தியா, அதான் நாங்க மொத்தமா விட்டுட்டோம். அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு நியூ இயர் அப்ப என்னுடைய மண்டையை உடைக்கணும்னு உங்களுக்கு ஆசை, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ராஜு, இந்தாடா, டோரா வீட்டுல கட்டியாச்சு. ஓகே, எங்க வீட்லயும் கட்டியாச்சு. ரோஜா தட்டா கீர்த்தி, உங்க வீட்ல கட்டிக்கோங்க. ஓகே ஓகே, எங்க வீட்லயும் ஒட்டியாச்சு, அப்புறம் கண்மணி வீட்லயும் ஒட்டியாச்சு. இப்போ கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க, கீழ இருந்து பார்க்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எப்பவுமே ஜனவரி 1 தானே நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம். இது என்ன இன்னைக்கு புதுசா தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்றீங்க? அதுவா டோரா, சோழர் காலத்துல. பசங்களா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரி இந்தாங்க, ஆண்டி உங்களுக்காக பால்கோவா செஞ்சுருக்கேன், எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் பால்கோவா பிடிக்கும்? ஆண்டி எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, கொடுங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கொடுங்க. தேஜாக்கா, எனக்கும் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கொடுங்க. நீங்க என்ன பாத்திரத்தோட எடுத்து வச்சுக்கிட்டீங்க?
பசங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பால்கோவாவா? யார் செஞ்சு கொடுத்தது? ஏ பொன்னி, நீ தான் செஞ்சு கொடுத்தியா? நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பால்கோவாவே செஞ்சுருக்கிறேன். தேவியக்கா வெளியே தான் இருக்கீங்களா? சரிங்கக்கா, நியூ இயர் இல்லையா, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தோமே, ரெடி ஆகிட்டீங்களாக்கா? கோயிலுக்கு போகலாமா? கையை அம்மா, உண்மையிலே நீங்க இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. கண்மணி, போதும் நீ ஐஸ் வச்சதெல்லாம். சரி கையல், தேவியக்கா கிளம்பலாமாக்கா? கோயிலுக்கு போயிட்டு வந்து விருந்துக்கு வர ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்குல்ல. இருங்க கண்மணி அம்மா, இன்னும் எல்லாரும் வீட்டிலும் போய் வேறு விருந்துக்கு கூப்பிடணும். நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். தேவியக்கா, அப்புறம் சுஜி சுஜி வெளியே வா சுஜி. சொல்லுங்கக்கா, என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுஜி, தமிழ் புத்தாண்டப்ப நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாரும் விருந்து சமைச்சு போடலான்ட்டு இருக்கிறோம், மறக்காமல் வந்துடு சுஜி. அக்கா சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக வந்துடுறேங்க்கா. சரிம்மா. ஜோரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம கோவிலுக்கு போகிறோன்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? வாவ் மம்மி, என்ன மம்மி ட்ரெடிஷ்னலா சாரியெல்லாம் கட்டியிருக்கீங்க. இந்த க்ரீன் கலர் சாரி உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு மம்மி. ஓ அப்படியா டோரா, இந்த ஸ்டெஃபி எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்டெஃபி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சரி நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருமே விருந்து சமைச்சு எல்லாருக்கும் போடலான்ட்டு இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் வந்துடுங்களேன், விருந்துக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு தான் போகணும். உங்கள் வீட்டில் எந்த லஞ்சும் செய்யாதீங்க, ஓகே? மம்மி, இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இன்னைக்கு தானே பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடலான்னு இருந்தோமே, எனக்கு நீங்க கூட சிக்கன் பர்கர் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. சிக்கன் பர்கர் பீஸா எல்லாமே நீங்கள் எப்பவும் சாப்பிட்றது தானே, இன்னைக்கு விருந்தில் வந்து சாப்பிட்டு போங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்களே டெய்லியும் இதை தான் சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட வந்து தேவியக்கா எல்லாருமே கூப்பிட்டுட்டேங்க்கா, நம்ம கிளம்பலாமாக்கா கோயிலுக்கு? எதுக்கு இவங்கலாம் இப்படி கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க? ஓ மை காட், என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து இந்த டெம்பிள்ல இவ்வளோ க்ரௌடா இருக்கு. ஆமாங்கக்கா, இன்னைக்கு தமிழ் நியூ இயர் இல்லையா? தேவியக்கா எங்க பூஜா? பாட்டியம்மா, என்ன பாட்டியம்மா, கொஞ்சம் பூ வாங்கினா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டே இரு. சாமந்தி வாங்கலாமா, ரோஜா வாங்கலாமா? சரி ரோஜாவே வாங்கிப்போம். பாட்டியம்மா, ரோஜா பூ ஒரு 100 கிராம் கொடுமா. 10 ரூபாய்க்கே அந்த பொண்ணு எவ்வளவா பேசிக்கிட்டு இருக்குது. சரி சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி இந்தாங்க, சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமி, எனக்கும் காட் பேருக்கே ஒரு அர்ச்சனை கொடுத்துருங்க, இந்தாங்க. சரிங்கம்மா, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. ஓம் கணபதி அப்பா போற்றி போற்றி, கணபதி அப்பா பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிடாம பாருங்க, தியா பாருங்க எவ்வளோ அழகா கும்பிட்டு இருக்கான்ட்டு. கும்பிடுங்க சாமியை பார்த்து. கணபதியே போற்றி போற்றி, கணபதியே போற்றி போற்றி, கணபதியே போற்றி போற்றி. சரி இந்தாங்கம்மா, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க, இந்தாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். கடவுளே, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். இந்த வருஷத்துல இருந்து எனக்கு நல்லபடியே நடக்கணும் எல்லாமே. கீர்த்தி, எங்க பாத்தியா பொம்மை வித்துட்டு இருக்காங்க. அம்மா, இங்க பொம்மை எல்லாம் விக்குதுங்கம்மா, வாங்கி தாங்கம்மா. பெரியம்மா வாங்கி தாங்கம்மா, ரொம்ப சூப்பரா இருக்கு பொம்மைங்களாம், வாங்க பெரியம்மா வாங்கி தாங்க. நினைச்சு இந்த பசங்களாம் கோவிலுக்கு கூட்டிட்டு வரும்போதே தெரியும் எதனா ஒன்று வாங்குவாங்கன்ட்டு. சரி பூஜா, அவங்க கேடுத்து போய் நீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருமா? சரிங்க நீ, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன். இந்த மேக்கப் செட்டு பொம்மைங்களாம் எவ்வளோம்மா? கடவுளே, இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எல்லாருக்குமே நீ தான் துணையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னம்மா நீ விலை இவ்வளோ சொல்கிற? விலை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லலாமா? பசங்களா, எது வாங்கினாலும் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதான் வாங்கணும், சரிங்களா? என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் கிடையாது. அக்கா, இந்த வில்லு மாதிரி இருக்குது, இது எவ்வளோங்கக்கா? கண்மணி, எங்கள் பாத்தியா ஃப்ளோட்டிங் பென் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? நான் இது ஃபோனில் பார்த்துருக்க தெரியுமா, சூப்பராக இருக்கும், நம்ம வாங்கிக்கலாமா அதை? ரோஜா, அதை வீடு எங்கள் மேலே பார்த்தியா க்ரோவிங் கேப்சூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதில் மேர்மைட் மாதிரி அனிமல்ஸ் மாதிரிலாம் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். அந்த கேப்சூலாமா, அது வந்து ஒரு செட்டு 100 ரூபாம்மா, அதை மொத்தம் 12 பீஸு கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும்மா விளையாடுறதுக்கு. பூஜா அத்தை, நாங்கள் இந்த மெர்மைட் மாதிரி இருக்குதே இதை வாங்கிக்கிறோம், சரிங்களா? இது பின்னாடியில் இருக்குதே அதெல்லாம் தான் வரும் போல, சூப்பராக இருக்குது.